இன்னைக்கு வந்து சமையல் வந்து சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறோம். அப்படியே திரும்பி காட்டுங்க. அப்படியே இந்த காய்கறிலாம் நறுக்கிட்டு இருக்கோம். பாருங்க எல்லாரும் வரிசையாக நறுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதான் துபாய் வாழ்க்கை. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலியோட சமைச்சு சாப்பிட்ற மாதிரி சமைச்சு சாப்பிட வேண்டியதான் நண்பர்களோட. பாருங்க இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து இன்னைக்கு காரக்குழம்புக்காண்டி வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு மதுரை ஸ்டைலில் வந்து வதக்கிட்டு இருக்காங்க. உருளைக்கிழங்கு குடமிளகா இதெல்லாம் போட்டு இன்னைக்கு வந்து தரமா ஒரு சாம்பார் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. சாம்பாரா புளிக்குழம்பா வந்து ஹெல்ப்பர். ஓகேவா? இந்த ஐயா வந்து மதுரை சோறு ஸ்பெஷலிஸ்ட். சோறு இது பண்றாங்க அரிசி ரசிக்கு உப்பு கிளம்புங்க. இது வந்து இது காரக்குழம்புக்காண்டி உருளைக்கிழங்கு வச்சிருக்காங்க. இது காரக்குழம்புக்காண்டி வச்சிருக்காங்க. பாத்துங்க மல்லிகறி அப்படியே இறக்கி விட்டுருவாங்க. ஆமா நாங்க 10 பேர் சாப்பிடுறோம். இதான் எங்க வாழ்க்கை. இதான் ஓடிட்டு இருக்கு. பாத்துங்க சோறு அடிச்சுட்டாப்ல வடிகட்ட போயிட்டு தூக்க முடியாது. என்ன கொடுத்துட்டாரு ஐயாவோட தூக்க முடியாதுல்ல அவர் எடுத்துட்டு போயிட்டு. இந்த பாருங்க இப்படிதான் வடிக்கணும். கிளிப்பு போட்டு தான் வடிக்கணும். நீங்க பாட்டுக்கு எடுத்து கவுத்து விட்டீங்கன்னா ரைஸ் எல்லாம் கொட்டி போயிடும். இங்க பாருங்க கேப் இருக்க கூடாது. இந்த கேப் இருக்க கூடாது. அந்த பாருங்க அடுத்த முட்டைக்கோசு பொரியலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அண்ணன் தான் பண்றவங்கள முட்டைக்கோசு பொரியல். அந்த அவர் தான்